தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, நம்ம எதிர்பார்த்த குரு பெயர்ச்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா எல்லா பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அது எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னா, இன்னி வரைக்கும் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்தலை, ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்தணும், யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்து வழி நடத்தினா தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு வரும். இதுதான் ஒரு நல்ல முடிவு, அதுதான் 100% வெற்றி. சில பேர் சொல்லுவாங்க நானே முன்னுக்கு வந்தேன் அப்படின்வாங்க. நானே முன்னுக்கு வந்தேனாலும் யாரோ ஒருத்தவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சொந்தக்காரன் இருக்காது. யாரோ பிரத்தியார் ஒரு தெரியாத முகம் நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்டுருக்கும். இதுதான் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் குரு நமக்கு ஹேண்டில் பண்ணுறார். இப்போ வழி தெரியாதவர்கள், நான் வழியை தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, எனக்கு ஒரு பாதை தெரியல, என் லைஃப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட்டு நடக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் இதெல்லாம் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானத்தோடு நான் ஏறணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இது நிதர்சனமான உண்மை, நம்பி சொல்கிறேன். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசியிலே பிரவேசம் செய்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த கடகத்தில் குரு வர்றதுனால ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த குரு பகவான் கடகத்துக்குள்ளே நுழைகிறார். என்ன அவ்வளோ பெரிய உத்தமமாக கடகம் அப்படின்னா, எஸ், கடகம் குரு உச்சம் பெற்ற வீடு. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளேயே குரு என்ட்ரி ஆகிறதுனால இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க போகுது. பிளே தமிழ் நேயர்களே, அதில் எத்தனை சதவிகித வெற்றியோடு நாம் இருக்க போகிறோங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன், அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். தூக்கி எறிஞ்சிருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வருத்தத்தை வர வச்சுருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நம்மளை பற்றி தவறாக ஏதாவது பேசுகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். இதையெல்லாம் காதில் கேட்டு கேட்டு நமக்கே ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி வாழக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த பக்குவம் கூட தமக்கு தானே வரும், மற்றவங்களாலலாம் வராது. எப்படி வரும்? தமக்கு தாமே பக்குவத்தை ஏற்படுத்தி வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி மீண்டும் ஒரு நல்ல பாடத்தை, நல்ல பக்குவத்தை, கடந்த காலத்தில் படித்த பாடத்திற்கு இப்போதைக்கு வெற்றிங்கிற பதக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரம். ஆமாங்க, இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் இது வரைக்கும் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு வரார். 12வது வீடு சுபவிரயஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த சுபவிரய ஸ்தானத்துக்கு வரதுனால நீங்கள் எதற்காக ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி வச்சுருந்தீங்களோ, இந்த டைமை, ஒரு காலம், நேரம், பொருள், புகழ், இது எல்லாம் இப்போ பயன்படக்கூடிய நேரம். நீங்கள் என்றைக்காவது ஒருத்தவனுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அது இன்றைக்கி லாபமாகும். என்றைக்கோ ஒரு 10,000 ரூபா பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க, அது இன்றைக்கி லாபமாகும். என்றைக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பீங்க, அன்றைக்கி செஞ்சுருப்பீங்க, அவங்க திரும்பி பிரதிபலன் கொடுக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி ஒரு நேரத்தை மிச்சப்படுத்தி வச்சுருப்பீங்க, அந்த நேரம் இப்போ உதவி பண்ணக்கூடிய நேரம். ஸோ கடந்த காலத்தில் நம்மளுடைய கர்மா பண்ண ஒரு விஷயம், அந்த கர்மா இப்போ திரும்பி பிரதிபலனாக வரப்போகுது. இது நல்ல கர்மா. ஏன்னா 12வது வீடுங்கிறது குரு உச்சம் பெற்ற வீடு. அந்த குரு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன். உங்கள் ராசியிலே மற்ற கிரகம் நட்பே கிடையாது, குரு மட்டும்தான் நட்பன்.
சூரியனுக்கு எல்லாரையும் சூரியன் வந்து எல்லாரையும் நண்பனாக வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப நெருக்கமானமாக நமக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுக்காதவன், நம்ம பேரை மிஸ்யூஸ் பண்ணாதவன், நம்ம பேருக்கு களங்கம் ஏற்படுத்தாதவனை மட்டும்தான் சிம்மராசிக்காரர்கள் முதல்ல நண்பனாகவே வச்சுப்பாங்க. உண்டா இல்லையா சொல்லுங்கள், மனசாட்சிப்படி சொல்லுங்கள் பிள்ளைகளா. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கன்னா முதல்ல உங்களை வச்சு அவன் பயன்படக்கூடாது. அதாவது பயன்படக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா நண்பங்கிற பேரில் பழகிட்டு நீ தான் இவ்வளோ தூரம் பணம் வச்சுருக்கிய அது கொடு அப்படின்வான், நீ தான் இந்த பதவி வச்சுருக்கிய எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னுவான். அதை பார்த்தாலே இது சிம்மத்துக்கு பிடிக்காது. ஒரிஜினலாக நண்பனாக இருடா, ஒரிஜினலாக என்னோட இரு. ஒரு உறவுனா அப்படி தான் இருக்கணும். என்கிட்ட பதவிக்காக நான் யார், எனக்குன்னு ஒரு இன்ஷியல் இருக்குது, எனக்குன்னு பேர் இருக்குது, அதுக்கு மட்டும் மரியாதை கொடுறா. என்கிட்ட இருக்கிற படிப்புக்கு, என்கிட்ட இருக்கிற பதவிக்கு, என்கிட்ட இருக்கிற படத்துக்கு மரியாதை கொடுக்காத. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட மட்டும்தான் பழகக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட தான் நீங்கள் ஒரிஜினலாக உண்மையாக பழகுவீங்க. ஆனால் அதே உங்கள்கிட்ட ஒரு பதவிக்காகவோ பணத்துக்காகவோ யாராவது பழகுறாங்கன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட நீங்களே விலகி இருப்பீங்க. அப்படியே பழக வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் அப்போ கூட நீங்கள் கரெக்டாக பழகுவீங்க. என்னப்பா வேணும், ரைட், காரியம் முடிஞ்சது, ஹாய் பாய். இதில் மிஸ் ஆகாமல் இருங்க. இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல நண்பர்களை, நல்ல நண்பன்னா யார் சார், கஷ்டப்படும் போது கவலைப்படாதரா அப்படின்னு சொல்கிறவன் தான். மரியாதை கூட கொடுக்குறவன் இல்லை. கஷ்டப்படும் போது கவலைப்படாதரா, கீழே விழுந்த போது எழுப்பி விட்றவன். அது எழுப்பி விட்டுனா கூட அவசியம் இல்லை, மருந்து போடுறவன், உண்மையாக இருக்கிறவன், அவனை இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிடும். கடவுள் அப்படி தான் கண்ணுக்கு காட்டுவார். அப்போ என்னென்னா இதுதான் உங்களுக்கு லிஃப்ட் டைம். இது ஒரு கிஃப்ட் டைம். இந்த லிஃப்ட்டில் தான் கிஃப்ட் கிடைக்கிது. இது கிஃப்ட்டில் லிஃப்ட் கிடைக்குதா, லிஃப்ட்டில் கிஃப்ட் கிடைக்குதா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிஃப்ட்டு தான் லிஃப்டாக மாறப்போகுது. அப்போ குரு பகவான் ஒரு கிஃப்ட்டு தராரு, நல்ல லிஃப்டை கொடுக்க போகிறார். அப்போ இது ஒரு நல்ல நேரம். அப்போ ஒரு குருவினால் உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய துணை கிடைக்க போகுது. நான் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம். என்னோடய வாழ்க்கையில் நான் டேமேஜாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டு கிடச்சா முன்னேறிடுவேன் சார். எல்லா திறமையும் இருக்குது சார், ஆனால் அந்த திறமையை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னா அந்த வாய்ப்பை ஒரு குரு கொடுக்க போகிறார். இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுங்க. நல்ல மனுஷங்க, நல்ல மனிதர்களை நிறைய குருவாக ஏற்றுங்க. பிளெஸ்ஸிங் நிறைய வாங்குங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள், நிறைய காலில் விழுந்து வாங்குங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பிளெஸ்ஸிங் வாங்குங்க. பெரிய மனுஷங்க யாராவது, அதுவும் நல்ல மனுஷங்கள்ட்ட ரொம்ப உண்மையை பேசி அவங்கள்ட்ட அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகும். இரக்கத்துக்கு பாத்திரமாகாதீங்க, அது வேண்டாம். அவன் நம்மளை பார்த்து இறக்கப்பட வேண்டாம், அது என்றைக்குமே சிம்மத்துக்கு பிடிக்காது. பாவப்பட வேண்டாம், அது சிம்மத்துக்கு பிடிக்காது. அதெல்லாம் தற்காலிகம். நம்ம நல்லா அவனை வைத்தறிச்சப்படுவான். உண்மையான ஒருத்தர் இருப்பான், நீ நல்லா வரணும்னு நினைப்பான், அவங்ககிட்ட பேசுங்க, கண்டுபிடிங்க. இதுதான் இந்த நேரம். ஆசீர்வாதம் வாங்குங்க, பிளெஸ்ஸிங். குரு மகான்கள், பல மகான்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு. ஸோ இந்த நேரம், இந்த குரு பெயர்ச்சி நல்லவர்களை உங்களோடு இணைக்கப் போகிறார் குரு பகவான். அதுவும் சரியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் பிறகு பிப்ரவரி மாதம் 13ஆம் 2027 பிப்ரவரி 13க்குள்ளே இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அப்போ இன்னும் ஒரு கிஃப்ட்டு கிடைக்க போகுது. ஆரம்பத்திலே என்ன பண்ணுறாரு, கிஃப்ட்டுக்கு லிஃப்ட்டு ஏற்றுறாரு, கிஃப்ட்டை கொடுத்து லிஃப்ட்டு ஏற்றுறாரு. அடுத்தது இன்னொரு கிஃப்ட்டை கொடுக்க போகிறார். ஸோ இப்போ அக்டோபருக்கு பிறகு பிப்ரவரிக்குள்ளே இன்னும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது, நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, நம்ம வலிமையை ஆரம்பிக்கிறது, நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, நல்ல நண்பர்கள் மூலமாக சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க, காதலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அது கடைசி கட்டத்தில் தான் வெளியில் தெரிய வேண்டுமே தவிர ஆரம்பத்திலே தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததே மக்களுக்கு தெரிய வரணும். ஆரம்பத்திலேயே இந்த இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எத்தனை படங்கள்லாம் அந்த திரைப்படங்களில் பாருங்கள், எத்தனை பேர் பூஜை போடுவாங்க, பூஜை போட்டதோடு நிற்கும். நிறைய படம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஏன்னா பூஜை போடும்போது பயங்கரமாக டெவலப் பண்ணி போட்டுருவாங்க. சில படம்லாம் பூஜை போட்டதே தெரியாது, அந்த படம் நல்ல ஹிட் ஆகும். இந்த பூஜை போடும்போதே அவங்க போட்டு பயங்கரமாக பிரகல்யப்படுத்தி
அதுதான் மிஸ்டேக். வீடு கட்டும் போது பிரகல்யப்படுத்தி மனப்பொருள் அன்றைக்கே பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிட்ருவோம், எல்லா தெரிஞ்சவனையும் கூப்பிட்ருவோம். அதுக்கு பிறகு வீடு எழும்பவே எழும்பாது, ரொம்ப கஷ்டப்படும். அது பிஸ்னஸ் அப்படி தான். நீங்கள் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணும்போது சாதாரணமாக பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். பிஸ்னஸ் என்னடா அந்த இடத்துல ஒரு சும்மா இருந்த கட்டடம் ஓப்பன் ஆகிருக்கடா அப்படின்வான். அந்த பிஸ்னஸ் தான் ஹிட் ஆகும். இதை சிம்மராசி தயவு செய்து பயன்படுத்துங்க. இது உங்களுடைய பெரிய லட்சியம். உங்களோட லட்சியம் நீங்கள் தான் கிங் மேக்கர், நீங்கள் தான் மாஸ் ஹீரோ. நான் அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படிலாம் நம்ம வந்து பிரபலப்படுத்த ஆரம்பித்தோம்னா நம்மளை டவுன் ஆக்கிடுவாங்க. அவன் வெளியில் வரும்போதே வீட்டுக்கு வரும்போதே பிளான் போட்டு வருவான், என்னடா இவன் நமக்கு மேலே வந்துடுவான் போல இருக்குது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு. இந்த வேட்டைக்காரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா திருப்பி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சீனை ஒரு தடவை பாருங்கள். அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொம்மை கடை வைப்பார். அவர் ஒரு மந்திரியை கூப்பிடுவார். மந்திரியை கூப்பிட்டு இந்த பொம்மை கடையை திறந்து வைங்கன்னு கூப்பிடுவார். இந்த சீனை ஞாபகம் வச்சுக்கிட்டு சிம்மராசி கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் பிளானிங் உங்களுக்கு. அவர் அங்கேருந்து வந்து திறந்து வைப்பார். திறந்து பார்த்துட்டு இப்படியே பார்ப்பார், ஒரே பொம்மை கடை. உடனே அவர் என்ன பண்ணுவார், வந்த வழி, பணம் வந்த வழி, அடுத்து என்ன நடக்க போகுது இதெல்லாம் அவர் சொல்லிடுவார் அந்த மந்திரிக்கிட்ட. ரொம்ப நம்பி சொல்லுவார், நல்ல கவனிங்க, ரொம்ப நம்பி சொல்லுவார். இதெல்லாம் அவர் நம்ம மந்திரி கேட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், விளக்கு அவர் எந்த கையால் விளக்கு ஏற்றுனாரோ அந்த தீக்குச்சியாலேயே அந்த விளக்கை எடுத்து அந்த பொம்மை மேலே போட்டுருவார். ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த சீனு. அப்போ அவர் சொல்லுவார், அந்த வில்லன் சொல்லுவார், விட்டா இவன் நமக்கு மேலே வளர்ச்சி ஆகிடுவான் போல இருக்குடா, இவனை வளர விடக்கூடாதுடா அப்படின்வார். இந்த பொம்மை விற்கிறவர் தான் சிம்மராசி. அப்போ பொம்மை வைக்கிறவர் என்ன பண்ணியிருக்கணும், தான் குடும்பத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு திறப்பு விழா நடத்தியிருக்கலாமே. பொம்மை கடை வச்ச பிறகு அடுத்து சந்திக்க போகிறோம். பார்த்தீங்களா, இங்கே தான் யோசிக்கலாமா? குரு இதெல்லாம் ஐடியா கொடுக்க போகிறார். குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. நல்ல நண்பர்கள், குருமார்கள், பெரியவர்கள் கிடைக்க போகிறாங்க. ரகசியமாக சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். குரு உங்களுக்கு சுப விரய காலத்துலேயும் ஜென்மத்துக்குள்ளேயும் இந்த ட்ராவல் இந்த 2027க்குள்ளேயே என்ட்ரி ஆகி உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பெயர்ச்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து
உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல், அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.